Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திணை அரிசி பொங்கல் தான் செய்ய போறோம். சிறுதானிய ரெசிபி. அது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். திணை அரிசி 1 கப் எடுத்துர்க்கேன். அப்புறம் பைத்தம் பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துர்க்கேன். நீங்க பைத்தம் பருப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவனாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் தான் எடுத்துர்க்கேன். அதுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, கறிவேப்பிலை, முந்திரி கொஞ்சம் தாளிச்சுல கொட்றதுக்கு நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திணை அரிசியையும் பைத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம அலசி கழுவி எடுத்து வச்சுக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நெய்யில் வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வதக்காமையும் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி ஆட் பண்ண போகிறேன். இது கூடவே நம்ம திணை அரிசியையும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக நம்ம வதக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து. அதுக்கு தேவையான அளவு தண்ணின்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம நெய்யில் வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இந்த கிளாஸில் வந்து 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும் இது. நம்ம இப்போ இது கொதித்து வந்ததுமே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இது வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி கொதித்து வருது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 2 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். திணை அரிசி நம்ம சிறுதானிய ரெசிபி எல்லாமே பொருள் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. ஆனால் 2 விசில் வச்சா போதும். இது வச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து எப்படி கொட்டுறது, என்னென்ன கொட்டுறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இது வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து இதை இது முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம நெய்யில் வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இஞ்சி நம்ம கொஞ்சமாக வதக்கி போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பையும் நெய்யில் வதக்கி போட்டுக்க போகிறோம். அது கூடவே நம்ம அப்படியே கருவேப்பிலையும் நெய்யில் போட்டு வதக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, திணை பொங்கல் சூப்பராக வாசத்தோட கம வாசத்தோட ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிறுதானிய வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது டெய்லி சாப்பிட்லன்னா கூட நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம இந்த மாதிரி பொங்கல் ரெசிபி, பாயசம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இது ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுவையான ஆரோக்கியமான திணை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.